கடந்த 7ஆம் தேதி இரவு நிகழ்ந்த தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான விசாரணை நடந்து வந்தது. அதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவாவின் மிகவும் பிரபலமான கடற்கரைகளில் ஒன்றாக பாகாவின் அர்போரா கிராம் உள்ளது. மாநில தலைநகர் பனாஜியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமத்தில் ஏராளமான கேளிக்கை இரவு விடுதிகள் உள்ளன. அந்த வகையில் பீச் பை ரோமியோ லேர்ன் என்ற பெயரில் கேளிக்கை இரவு விடுதி ஒன்று கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த விடுதியில் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் குறைந்தது 25 பேர் பலியாகியுள்ளனர். 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தீ விபத்து சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெளியேறும் பகுதி மிக குறுகலாக இருந்ததே அதிக உயிரிழப்புக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள கோவா முதல்வர் பிரசாந்த் சாவத் இதற்கான காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த உயிரிழப்பு சம்பவம் பஞ்சாபில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதாவது இந்த கேளிக்கை விடுதிக்கு உரிமையாளர்களாக லூத்ரா சகோதரர்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு பல இடங்களில் கேளிக்கை விடுதிகள் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. தவிர இதே கோவாவில் அவர்களுக்கு இன்னொரு கேளிக்கை விடுதியும் இருப்பதாகவும் அது அரசாங்க நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அது கோவாவின் வாக்கேட்டர் கடற்கரையை ஒட்டிய மலைப்பகுதியில் அமைந்துள்ளது என்றும் தெரியவந்துள்ளது. ஆனால் இது தொடர்பாக காவல்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கடலோர மண்டல ஒழுங்குமுறை வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கும் புகார் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இது தொடர்பாக புகார் அளித்த சமூக ஆர்வலர் மீது அந்த உரிமையாளர்கள் கொலை மிரட்டல்கள் விடுத்ததாகவும் தெரிகிறது. இறுதியில் அந்த சமூக ஆர்வலர் பம்பாய் மற்றும் கோவா நீதிமன்றங்களை அணுகியுள்ளார். அதன் அடிப்படையில் அந்த கிளப்பை இடிக்க நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் அதை மேலோட்டமாக செய்துவிட்டு மீண்டும் கிளப் இயங்கியுள்ளது. தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு சுற்றுலாத்துறையும் இடிப்பு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஆனாலும் கிளப் இயங்கி வந்துள்ளது. இந்நிலையில் 25 பேரை பலிகொண்ட விபத்துக்கு பிறகு மாநில அரசு கிளப்புகள் தொடர்பாக தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையே தீ விபத்து சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே சகோதரர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். தீ விபத்துக்கு இரையான பீச் பை கிளப் தான் அவர்களின் மிகப்பெரிய லாபம் கொளிக்கும் நிறுவனமாக செயல்பட்டு வந்ததாகவும் அவர்கள் விரைவில் நொய்டாவில் ஒரு கிளப்பை தொடங்க இருந்ததாகவும் துபாயில் ஒரு குடியிருப்பு சொத்து வைத்திருப்பதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.